வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் தக்காளியில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி விளக்கமாக பார்க்க போகிறோம். தொடர்ந்து தினமும் நம்மளுடைய உணவுகளில் தக்காளியை நம்ம சமைத்து எடுத்துக்கொண்டு தான் இருக்கோம். அன்றாடம் நம்மளுடைய சமையலில் மிக முக்கியமான ஒரு உணவுப் பொருளாக தக்காளி பயன்படுத்தப்பட்டு தான் இருக்குது. தக்காளியில் நிறைய மருத்துவ நன்மைகளும் இருக்குங்க. அந்த மருத்துவ நன்மைகளை தக்காளி கொடுக்கறது காரணம் வளரக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் தான். தக்காளியில் விட்டமின் ஏ, கே, B1, B3, B5, விட்டமின் B6, B7 மற்றும் விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்துக்கள் இருக்குது. நிறைய தாதுக்களும் நிறைந்திருக்கு. மேலும் கூடுதலாக தக்காளியில் ஃபோலேட், இரும்புச்சத்து, பொட்டாசியம், மெக்னீசியம், குரோமியம், கோலின், துத்தநாகம் மற்றும் பாஸ்பரஸும் இருக்குது. இப்போ தொடர்ந்து தக்காளியை உட்கொள்வது என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான நன்மைகளை பெற உதவும் அப்படின்றத நம்ம விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரிவாக மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். புற்றுநோய் எதிர்ப்பு பண்புகளை நீங்கள் தொடர்ந்து பெறுவதற்கு தொடர்ந்து தக்காளி உங்களுடைய உணவுகள் எடுத்துக்கொள்ளலாம். தக்காளியில் இருக்கக்கூடிய லைகோபின் ஆனது புற்றுநோய் செல்களினுடைய வளர்ச்சியை கட்டுப்படுத்துவதற்கு உதவிகரமாக இருக்கும். குறிப்பாக புரோஸ்டேட் புற்றுநோய், வயிறு தொடர்பான புற்றுநோய், பெருங்குடல் புற்றுநோய், இந்த மாதிரி நிறைய புற்றுநோய்கள் ஏற்படுவதற்கான அபாயத்தை தக்காளியில் இருக்கக்கூடிய லைகோபின் வந்து உங்களுக்கு குறைக்குங்க. சமைத்த தக்காளியானது உடல்ல லைகோபினுடைய உற்பத்தியை அதிகரிக்கும். எனவே சமைத்த தக்காளியானது பச்சை தக்காளியை விடவும் அதிக பயனளிக்கும். ஒரு சில பேர் வந்து தக்காளி எடுத்துக்கொள்வது பச்சையாக எடுத்துக்கொள்வது தான் ஆரோக்கியம் அப்படின்னு நினைச்சுக்குவாங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த மாதிரி ஃப்ரூட் சாலட்லாம் அப்பப்போ எப்போதும் நீங்கள் வந்து இந்த பச்சை தக்காளியை அப்படியே எடுத்துக்கலாம். ஜூஸாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம், அது தவறு கிடையாது. ஆனால் அதிகப்படியாக தக்காளியை நீங்கள் சமைத்து உண்ணும் போது தான் லைகோபின் வந்து உங்களுடைய உடலில் அதிகரிக்கப்படும். அது புற்றுநோய் செல்களினுடைய வளர்ச்சியை தடுத்து நிறுத்தும். ஸோ ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய புற்றுநோய் செல்களிடமிருந்து விடுதலை பெறணும், புற்றுநோயை பரவாமல் தடுக்கணும் அப்படின்னாலுமே தக்காளி நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. சரும பராமரிப்புக்கு உதவிகரமாக இருக்கக்கூடியது தக்காளிங்க. தக்காளியை நீங்கள் சாறாக மாற்றி நம்மளுடைய சருமத்தில் நம்ம தடவணும்னு வச்சிங்களேன், அது வந்து நமக்கு பல நன்மைகள் அளிக்கும். சூரிய ஒளியால் சருமத்தில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை சரி செய்வதற்கு இந்த மாதிரி தக்காளியை வந்து நம்ம பிழிந்து அதை சாறாக்கி நம்ம தடவணும் அப்படின்னா அந்த சன்ஸ்கிரீனை வந்து சன்னால் நம்ம முகத்தில் படக்கூடிய சன்ஸ்கிரீனால் படக்கூடிய அந்த மாதிரி பிரச்சனை, அதன் மூலமாக ஏற்படக்கூடிய கருமை, இதெல்லாத்தையும் நம்ம சரி பண்ணிக்கலாம். தினசரி இதை வந்து நம்மளுடைய சருமத்தில் தடவுவதன் மூலமாக சருமத்தை நம்ம ஆரோக்கியமாகவும் பளபளப்பாகவும் வைத்துக் கொள்ள முடியும். தக்காளியில் எண்ணற்ற விட்டமின்கள் இருக்குது. குறிப்பாக உயிர் சத்து எல்லாமே இருக்கிறதால சருமத்திற்கு பல நன்மைகளை கொடுக்கும். சருமத்தை எளிதாக பாதுகாக்கிறதுக்கு நம்ம எளிமையாக அடிக்கடி வந்து தக்காளி சாறை வந்து ஃபேஸ் பேக் மாதிரி பயன்படுத்தலாம். அப்படி பயன்படுத்தணும்னா சன்ஸ்கிரீன்லையும் நம்ம பாதுகாப்பு பெறுவோம். இதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளுடைய சருமத்தில் ஈரப்பதத்தை உண்டாக்கும். அதே போல் நமக்கு வந்து வறட்சியான சருமத்தை கொடுக்காது. பளபளப்பான மின்னக்கூடிய ஒரு சருமத்தை வந்து கொடுக்கும். கோலஜன் உற்பத்தியை மேம்படுத்தி ரத்த ஓட்டத்தை நம்மளுடைய சருமத்தில் வந்து தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கும். இறந்த செல்களை எல்லாத்தையுமே நீக்கி முகப்பொருட்கள், கண் கருவளையங்கள், கரும்புள்ளிகள், வயதான சுருங்கிய தோலமைப்பு, கோடுகள், கரைகள் கொண்ட மாசுவான சருமம், மாசுமருவான சருமம் எல்லாம் இல்லாமல் ஒரு இளமையான சரும தோற்றத்தை பெறணும் அப்படின்னா தக்காளியை ஃபேஸ் பேக் மாதிரி பயன்படுத்தலாம். உணவுகளை எடுத்துக்கொள்ளும் போதும் உள்ளிருந்து ஊட்டச்சத்துக்கள் கிடைக்கும் போது சருமம் நமக்கு பளபளப்பாக தான் எங்காக தான் நம்ம வந்து தெரியும். நீரிழிவை நிர்வகிக்க உதவிகரமாக இருக்கக்கூடியது தக்காளிங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டைப் 2 நீரிழிவு நோயால் ஏற்படக்கூடிய ஆக்சிஜனேட்டர் அழுத்தத்தை தக்காளி வந்து உங்களுக்கு குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அதனால் டைப் 2 சுகர் ப்ராப்ளம் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ் வந்து அவங்க வந்து தக்காளியை வந்து சமைத்து எடுத்துக்கொள்ளலாம். மேலும் டைப் 2 நீரிழிவு நோயால் ஏற்படக்கூடிய நிறைய சிக்கலான வீக்கம், திசு சேதம் போன்ற பிரச்சனைகளுமே தக்காளி வந்து குறைக்கும். ஸோ ரிசர்ச்சினுடைய முடிவில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தக்காளியை எடுத்துக்கொள்ளக்கூடிய நபர்களுக்கெல்லாம் அவங்களுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவு கட்டுப்படுத்தப்படும். நாளடைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்திலேருந்து அவங்க விடுபட்டுடுவாங்க. ஸோ சுகர் ப்ராப்ளம் உங்களுக்கு வந்து கிடையாது. இனிமேலும் நீங்கள் வந்து சுகர் ப்ராப்ளம் இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்க தான் போகணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னாலுமே இப்போ இருந்தே தொடர்ந்து தக்காளியை அன்றாடம் உணவுகளை சமைத்து எடுத்துக்கொள்ளுங்க. உடனே அதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்து ரத்தத்தில் கரைந்து ரத்த சர்க்கரை பிரச்சனைகள் வந்து உங்களை விடுபட வைக்கும். புகைப்பிடிக்கிறதால ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்வதற்கு உதவிகரமாக இருக்கக்கூடிய தக்காளி. ஸோ அதுக்காக நம்ம புகைப்பிடித்து கொண்டே இருக்கணும், தக்காளி எடுத்துக்கொண்டே இருக்கணும் அப்படின்றது அர்த்தம் கிடையாது. தக்காளி உண்பதால புகைப்பிடக்கூடிய பழக்கத்தை விடுவதற்கு உங்களால் முடியும் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவ நிபுணர்கள் வந்து குறிப்பிட்றாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா புகைப்பிடிக்கிறதால உடலில் ஏற்படக்கூடிய பாதிப்பை வந்து குறைக்கிறதுக்கு தக்காளி ஹெல்ப் பண்ணுது. தக்காளியில் வந்து குமரிக் அமிலம் வந்து இருக்கு, குளோரோஜெனிக் அமிலம் இருக்கு. இது சிகரெட் புகையால் உடலுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் வந்து உங்களை பாதுகாக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா நிக்கோட்டின் நச்சு கழிவுகளை வந்து நமக்கு உடல்லேருந்து வெளியேற்றும். நமக்கு எப்போது வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரி ஸ்மோக் பண்ணணும் அப்படின்ற ஃபீல் இருந்தால் கூட நம்ம அப்போ வந்து தக்காளி எடுத்துக்கொள்கிறோம் அப்படின்னா கூட நமக்கு அந்த ஸ்ட்ரெஸ், டென்ஷன், டெப்ரெஷன்லாம் இருக்காது. நிக்கோட்டின் நச்சு பதத்தையும் வெளியேற்றிக்கலாம். ஸ்மோக் பண்ணணும் அப்படின்றது ஒரு ஃபீலே இருக்காது. ஸோ புகைப்பிடிக்கிறதால ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்யறதுக்கு தக்காளி நீங்கள் எடுத்துக்கொள்வதை விட புகைப்பிடிக்கிறதையே நீங்கள் நிறுத்தி விடுவது நல்லது. ஏன்னா புகை வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப டேஞ்சர். ஸோ அதன் காரணமாக நமக்கு நிறைய பக்க விளைவுகள் ஏற்படுது. நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் பார்க்குறோம். அரசாங்கமும் அதை வந்து புகை
புகைப்பிடிக்கிறத நிறுத்துறதுக்கு வலியுறுத்துறாங்க. ஸோ ஒரு பக்கம் வணிகம் வந்து இருந்தாலுமே இன்னொரு பக்கம் அதை வந்து எடுத்துக்கொள்ளக்கூடாதுன்ற அறிவுரை நமக்கு இருக்குது. அப்போ புகைப்பிடிக்கிறதுல ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்வதை விடவும் புகைப்பிடிக்கிறதை நிறுத்துறது தான் ஆரோக்கியம். நீங்கள் தக்காளி எடுத்துக்கொள்ளும் போதில் அந்த நிக்கோட்டின் கழிவுகளை வந்து வெளியேற்றிக் கொள்ளலாம். இதய ஆரோக்கியத்திற்கு உதவிகரமாக இருக்கக்கூடியது தக்காளிங்க. தக்காளியில் நமது இதய ஆரோக்கியத்திற்கு உதவக்கூடிய முக்கிய சத்தானது லைகோபின். ஸோ மேலும் தக்காளியில் பார்த்தீங்கன்னா விட்டமின் சி, விட்டமின் ஏ, விட்டமின் இ போன்ற பிற ஊட்டச்சத்துக்களும் இருக்குது. இது எல்லாமே இதய ஆரோக்கியத்திற்கு வெகுவாக ஹெல்ப் பண்ணும். நமது இதயம் வந்து உடலினுடைய மிக முக்கியமான உறுப்பாக இருக்குது. ரைகோபின் என்ன பண்ணும் அப்படின்னா ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளை குறைக்கக்கூடிய பண்பு கொண்டது. இதன் மூலமாக இதயத்திற்கு தேவையில்லாத தீங்கு விளைவிக்கக்கூடிய கொழுப்புகளை நமக்கு வந்து குறைக்கப்பட்டுவிடும். இதயத்திற்கு வேண்டிய நல்ல கொழுப்புகள் மட்டுமே கிடைக்கும். அப்போது ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய கொழுப்புகளை நம்ம குறைக்கும் போது ரத்த நாளங்கள் வழியாக ரத்த ஓட்டம் இதயத்திற்கு வந்து சீரான அளவில் போக ஆரம்பிக்கும். இதனால் இதய துடிப்பு தொடர்ந்து சீராக இருந்துகிட்டே இருக்கும். இதயத்துக்கு வேண்டிய ரத்த ஓட்டம் சீரான அளவில் கிடைக்காதால மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுதல், இதய தசைகள் வலுவிழந்து போகுதல் போன்ற கடுமையான பக்க விளைவுகள் எதுவுமே நமக்கு வந்து ஏற்படாது. இதயம் நமக்கு பன்மடங்கு பலம் பெறுங்க. தொடர்ந்து இந்த நன்மைகளை பெறுவதற்கு தக்காளி உங்களுடைய உணவுகள் எடுத்துக்கொள்ளுங்கள். அதில் இருக்கக்கூடிய ஆரோக்கியமான நன்மைகளை பெற்று நலமோடு வாழக்கூடிய வாய்ப்பையும் பெற்று உடல் நலத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.